வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் தவறு செய்யவில்லை, ஆனாலும் ஏன் தண்டனை அனுபவித்தீர்கள் என்று தெரியுமா? நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாக வாழக்கூடிய மனிதர்கள். நேர்மையா தாங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்களே உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கே வந்தாலும் நீங்கள் எதற்காகவும் பொய் சொல்ல மாட்டீங்க. யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. உங்கள் மீது ஏதாவது தவறு இல்லை என்றால் உடனே கோபப்பட்டு விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்கங்க. காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க. ஆனால் யாராவது உங்களை தேவையில்லாமல் வம்பிழுத்தார்களோ, உங்களிடம் தேவையில்லாத வார்த்தைகள்ல தேவையில்லாமல் பேசிவிட்டார்கள் என்றால் உங்களுக்கு அது மனதில் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமோ? ஏதாவது ஒரு சிறிய விஷயங்களோ, உங்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் முன்பு உங்களை ஜாடையாக பேசினாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு நேரடியாக எதையாவது பேசினாலும் சரி, அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு வார்த்தை ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம ஏன் இவன்ட்ட எதிர்த்து கேட்காம வந்து விட்டோம் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் ஓடி ஓடி உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதாங்க உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நடந்ததை அந்த ஒரு இடத்திலே வைத்து அதை அப்பதே நீங்க மறக்க மாட்டீங்க. மீண்டும் மீண்டும் அதனை நினைவில் வைத்து வைத்து இரவு நேரங்களில் தூக்கமும் இல்லாமல் உங்களை நீங்களே சங்கடப்படுத்தி கொண்ட நாட்களும் நிச்சயமாக இருக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில தண்டனையாக இருக்காது. அது உங்களை சோதனை செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். நீங்கள் இது கடந்து சென்றால் நீங்கள் வேறு ஒரு உயரத்தில் நிச்சயமாக இருக்கவும் செய்வீங்க. ஆனா அதற்கு உங்களுக்குள்ள பொறுமை என்பது வேண்டுங்க. பொறுமை என்பது இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி நீங்கள் பொறுமையுடன் நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையுடன் நடந்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்குங்க. எனவே பொறுமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையவே உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த எதிரிகள் யார் தெரியுமா? எதிரிகள் வெளியிலிருந்து வருபவர்கள் கிடையாதுங்க. சில நேரங்களில் அவர் உங்களுடைய சுற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் உங்க கூடவே இருப்பது போலத்தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது யாருன்னே தெரியாதுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே முழுமையாக நம்புவீர்கள். நம்பிக்கையான மனிதர்கள் மட்டுமே நம்ம கூட இருப்பாங்கன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனா சில மனிதர்கள் உங்க கூட இருப்பாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அவர்கள் செலவழித்து விட்டு உங்களிடம் அவளுக்கு தேவையான வேலைகளை முடித்தவுடன் அவர்கள் உடனடியாக கிளம்பி போவாங்க. இது உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் நிச்சயமாக இருப்பாங்க. உங்க கூடவே தாங்க ஆரம்பத்துல வருவாங்க. ஆனா இறுதி வரைக்கும் உங்க கூட அந்த ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. பாதியில அவருடைய தேவைகள் முடிந்ததும் அவர்கள் உடனே கிளம்பி போயிடுவாங்க. இந்த வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட செயல்கள் நிச்சயமாக நடந்திருக்குங்க. உங்களுடைய முன்னே சிரித்து போகிறார்கள், சிரித்து பேசுகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள போட்டி, பொறாமை. நீங்கள் வளரும் போது அவர்கள் அமைதியாக உங்களை தடுக்க முயற்சிக்கவும் ஆரம்பிப்பாங்க. எனவே யாருமே உங்க கூட நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க அப்படின்னு மனதிற்குள் இருப்பதையும், எவ்வளவு சம்பளம் வாங்குகிறீங்க, என்ன நீங்க ரகசியமாக செய்து கொண்டிருக்கீங்க என்பதை யாரிடமும் நீங்கள் கூறக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் மனதிற்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. அடுத்ததா யாரிடமும் போய் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என்னுடைய வேலை இதுதான் என்று நீங்கள் நிரூபிக்கவும் முயற்சி செய்யவும் செய்யாதீங்க. நீங்க எல்லாரையும் உயர்த்தினீர்கள். உங்களை யார் தெரியுமா உயர்த்தினார்கள்? நீங்கள் பலருக்கும் உதவி செய்த ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கையில இருப்பீங்க. அவங்கள முன்னேற்றி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் கீழே விழுந்த போது யாரும் உங்களை பிடித்து உங்களுக்கு கரம் கொடுத்து வாழ்க்கையில தூக்கி விடலைங்க. அந்த ஒரு உணர்வு தாங்க மிகவும் வலிமையானதாக இருக்கும். அந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு உண்மையை கற்றுக்கொண்டு இருப்பீங்க. முதலில் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். நம்ம முன்னேறினத்தான் நம்ம மற்றவனை போய் முன்னேற்ற முடியும் என்கிற ஒரு உண்மையான ஒரு தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் இதுவரைக்கும் கனவாக நினைத்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே உங்களுக்கு ஆரம்பமாக தொடங்குங்க. ஆரம்பத்துல எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய மனதில் வைத்திருந்த வாழ்க்கை
அது இப்போது உங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும் என்று எல்லாத்தையும் அறிந்து நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மையான சம்பவங்கள் நிச்சயமாக நடக்குங்க. மனதிற்குள்ள எதையாவது ஒரு சில திட்டங்களையோ சில வேலைகளையோ எங்கேயாவது செல்ல வேண்டும், எதையாவது நீங்க நினைச்சு வைத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நீங்க நினைத்த அந்த அமைதி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அமைதி என்பது இல்லாமல் உங்களை எவ்வளவோ கஷ்டத்திற்கு மேல கஷ்டத்தை அனுபவித்து கொண்டேதாங்க இருந்திருப்பீங்க. மனதிற்குள்ள வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மனதிற்குள்ள சில வஞ்சகங்கள், வெளியில் சொல்ல முடியாத சில அமைதியாக நடந்த போராட்டங்கள், இதெல்லாம் மனதிற்குள் வைத்து வைத்து அதனை நினைத்து நினைத்து நீங்கள் உங்களையே குழப்பிக் கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தாங்க செய்யும். அதனால நீங்க இந்த ஒரு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில அமைதி, உங்களுடைய நிலைத்தன்மை, வாழ்க்கையில ஒரு வெற்றி, இதெல்லாமே உங்களுக்கு பொறுமையாகத்தான் கிடைக்கும். பொறுமையாக மெதுவாக கிடைத்தாலும் அது உண்மையான ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இது ஒரு கனவாக மட்டும் இருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். இதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. கடந்த கஷ்டங்கள் இப்போது உங்களுக்கு பலனாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இனிமே வீண் போகாது. இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். எத்தனையோ தடவைகள் நீங்க சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முயற்சி செய்திருப்பீங்க. ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைத்திருக்காது. நீங்க அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் இனிமே பதிலானது உங்களுக்குன்னு கிடைக்கும். அது உங்களை ஒரு தைரியமான ஒரு மனிதராகவும் மாற்றியும் கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுயமாக யோசித்து முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ அந்த கஷ்டங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அட்வான்டேஜாக மாறவும் செய்யும். நீங்கள் மற்றவங்களை விட இந்த ஒரு நேரத்தில் முன்னேறுவீர்கள். வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில விடையானது கிடைக்கும். எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. உங்களுடைய பெயரும் இந்த ஒரு நேரத்தில் உயர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல அமைதியாக உழைத்தது இப்போது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் உழைக்கிறீர்களா என்று யாருமே தெரியாம இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே உங்களுடைய உழைப்பை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அமைதியாக உங்களுடைய வாழ்க்கை எது நோக்கி போய்கொண்டிருக்கு, எந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு ஊதியம் கிடைக்கிறது என அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. மக்கள் உங்களுடைய திறமையை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதே போல உங்களுடைய திறமை, உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கிறது, இவனை நம்ம சும்மா நினைத்து கொண்டு இருந்தோம் என்று உங்களை பார்த்து ஆச்சரியப்படவும் செய்வாங்கங்க. உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயருக்கு இந்த ஒரு நேரத்துல மரியாதை என்பது பேசப்படும். அதே போல சில விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கும் இனிமே மதிப்பானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கும் அதுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.